ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே நம்ம தமிழ்ச்சொல் விளக்கம் புத்தகத்துல உள்ள ஒருமை பன்மைக்குள்ள எடுத்துக்காட்டுகள் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஒருமை பன்மையில சில இதுல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகல. எப்படி இக்குக்கா சேர்க்கணுமா? இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, தோழிக்கு தோழியர்னு தோழிமாரும் வருது. அப்ப இந்த மாதிரி சில கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட்ஸுக்கு நம்ம இப்போ டிஃபரெண்டா இருக்கிறத மட்டும் பாத்துக்கலாம். ஓகே, ஈஸியான ஒன் டைம் டக்கு டக்குன்னு பாத்துட்டு போயிடலாம். ஓகே, இப்போ ஒருமை பன்மை நமக்கு தெரியும். ஒருமைனா ஒன்று, பன்மைனா பல, அதாவது நிறைய இருக்கிறத நம்ம பன்மைன்னு சொல்லுவோம். இப்ப புறாக்கு பாருங்க, புறாக்கள்னு சொல்ற. பன்மையில கிளி, கிளிகள், செடி, செடிகள், அந்த மந்திரி, மந்திரிகள் இல்லைன்னா மந்திரிமார். தோழிக்கு பாருங்க, தோழியர் இல்லைன்னா தோழிமார். தேனீக்கு தேனீக்கள், உடுக்கு உடுக்கள். எதுல இக்கு வருதுன்னு நல்லா நோட் பண்ணிக்க. தேனீக்கள், உடுக்களுக்கு எல்லாம் இக்கு வருது. புறாக்களுக்கு இக்கு வருது, ஆனா கிளிகள் செடிகள்ல வராது. ஓகே, ஒருவேளை சிலருக்கு அந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த மாதிரி சில அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அப்ப வீடுகள், வண்டுகளுக்கும் இக்கு வராது. ஓகே, இது வீடுகள், வண்டுகள், இது சிம்பிளான வேர்ட்ஸ் தான். அடுத்து பாருங்க, இப்ப பெரியது. இப்ப பெரியதுன்னு பாருங்க, பெரியவை பெரியன. ஓகே, பெரியதோட பன்மை என்னது? பெரியவை பெரியன. அதே மாதிரிதான் சிறியதோட பன்மை சிறியவை சிறியன. இப்ப எழுத்து, அப்ப அதோட பன்மை பாருங்க, எழுத்துக்கள். ஓகே, அப்ப இதுக்கு இக்கு சேர்த்துதான் எழுதுறாங்க. எழுத்துக்கு எழுத்துக்கள். கருத்துக்கு பாருங்க, கருத்துக்கள். ஓகே, இதுவும் இக்கு சேர்த்து எழுதுறாங்க. முத்துன்னா முத்துக்கள். ஓகே, இதுவும் இக்கு சேர்த்திருக்காங்க. வாக்குன்னா வாக்குகள். ஓகே, அதோட பன்மை பாருங்க, வாக்குகள், இக்கு சேர்த்து எழுதுறோம். காப்புன்னா காப்புக்கள். ஓகே, அப்ப இக்கு சேர்த்து எழுதுறோம். இதே பாருங்க, இது எல்லாத்துக்குமே இக்கு சேர்த்துதான் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எழுத்துக்கள், கருத்துக்கள், முத்துக்கள், வாக்குகள், காப்புகள். அடுத்து பாருங்க, தோப்பு. தோப்போட பன்மை தோப்புகள். ஓகே, இப்ப இதுக்கு இக்கு வரல. ஓகே, அடுத்து கீற்றுக்கள். ஓகே, கீற்றோட பன்மை கீற்றுக்கள், இக்கு வருது. தெருக்கு பாருங்க, தெருக்கள். பூக்கோட பன்மை பூக்கள். மரம்னா மரங்கள். பல்லோட பன்மை பாருங்க, பற்கள். நாள்னா நாள்கள். ஓகே, நாய்னா நாய்கள். சுவர்னா சுவர்கள். அடுத்து பாருங்க, தாய்னா தாயர். ஓகே, அப்ப தாயோட பன்மை தாயர். தந்தைனா அதோட பன்மை தந்தையர். அண்ணன்மார்னா அண்ணன்மார் தான் அதோட பன்மை. ஓகே, நண்பரோட பன்மை நண்பன், அதோட பன்மை பாருங்க, நண்பர். தோழன். ஓகே, அப்படின்னா இரு சேர்த்து எழுதுற. பன்மையில இரு சேர்த்து எழுதுறாங்க. நண்பர், தோழர். இந்த வீட்டான், வீட்டானுக்கு பாருங்க, வீட்டார். ஓகே, அப்ப இரு சேர்த்து அது பன்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லவன், நல்லவள், அதோட பன்மை பாருங்க, நல்லவர். நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டான். இப்போ நாட்டானோட பன்மை நாட்டார். ஓகே, இரு சேர்த்து நாட்டார். இப்ப யாதுங்கிறது ஒருமை, யாவை அப்படிங்கிறது பன்மை. ஓகே, யாது ஒருமை, யாவை பன்மை. மற்றதோட ஒருமை மற்றவை. அவன், அவள், அதோட பன்மை பாருங்க, அவர். எவன், எவள்னா அதோட பன்மை எவர். அது, அதோட பன்மை பாத்தீங்கன்னா அவை. இதோட பன்மை பாருங்க, இவை. எதுனா எவை. இப்ப யாது, யாவை மேலேயே நம்ம பார்த்திருக்கோம். தன்னுன்னா அதோட பன்மை பாருங்க, தம். ஓகே, தம் குறிக்குது. இதே தான்னா அதோட பன்மை தாம். என்னன்னா அதோட பன்மை எம். எனக்கு அப்படின்னா எமக்கு. ஓகே, அதோட பன்மை எமக்கு. எண்ணெய்னா அதோட பன்மை எம்மை. ஓகே, எண்ணெய்னா எம்மை. இதே உண்மைனா உண்மை. ஓகே, உண்மைங்கிறத பன்மை உண்மை. இதே நின்னைனா பாருங்க, நுண்மை. ஓகே, நின்னையோட பன்மை நுண்மை. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நின்னையோட பன்மை நுண்மை. அடுத்து யான். யானோட பன்மை பாருங்க, யாம். ஓகே, யான்னா யாம். நம்ம இது தமிழ் ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. அது எப்படி தெரியுதுன்னு. யான் யாமா. அது நம்ம தெளிவா படிச்சிருந்தாலும் நமக்கு இது ஈஸியா தான் இருக்கும். என்னால்னா எம்மாள். இது என்னிடம்னா எம்மிடம். பிறன், பிறல்னா பிறர். ஓகே, பிறன், பிறல், அதோட தன்மை சரி, பன்மை பாருங்க, பிறர். யாவன், யாவல்னா அதோட பன்மை பாருங்க, யாவர். ஓகே, ஒன் டைம் இப்ப நம்ம இதை ரிப்பீட் பண்ணிடலாம். இதுல நமக்கு சிம்பிளா தான் இருக்கும். சோ இதுல பார்க்க தேவையில்லை. தோழிக்கு மட்டும் பாத்துக்கலாம். தோழியர்னு வரும், இல்லைன்னா தோழிமார்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்க, பெரியது அப்படின்னா பன்மை பெரியவை பெரியன. சிறியதுன்னா சிறியவை சிறியன. எழுத்துக்கு எழுத்துக்கள். கருத்துக்கு கருத்துக்கள். முத்துக்கு முத்துக்கள். வாக்குக்கு வாக்குகள். காப்புக்கு பாருங்க, காப்புக்கள். இதே தோப்புக்கு இக்கு வராது, தோப்புகள். கீற்று, கீற்றுக்கள். ஓகே, இக்கு வருது. அடுத்தது தெருனா தெருக்கள். பூ, பூக்கள். மரம், மரங்கள். பல், பற்கள். நாள், நாட்கள். நாய், நாய்கள். சுவர், சுவர்கள். தாய், தாயர். தந்தைக்கு பாருங்க, தந்தையர். அண்ணன்னா அண்ணன்மா. நண்பன், நண்பர். தோழன், தோழர். வீட்டான், வீட்டாள்னா வீட்டார்.
நல்லவன் நல்லவள் அப்படின்னா நல்லவர். சாரி. அடுத்து வந்து பாருங்க, நாட்டான்னா நாட்டார், யாதுன்னா யாவை, மற்றதுன்னா மற்றவை, அவன் அவளோட பன்மைனா அவர், எவன் எவள்னா எவர், அதுனா அவை பன்மை, இதோட பன்மை இவை, எதுனா எவை, யாது யாவை. இப்பதான் பார்த்தோம். தன்னாட்டம், தான்னா தாம், என்ன எம், எனக்குன்னா எமக்கு, என்னைனா எம்மை, உன்னைனா உண்மை, இதே நீ வந்துச்சுன்னா நுண்மை, யான்னா யாம், என்னால்னா எம்மாள். ஓகே, என்னால்னா எம்மாள், என்னிடம்னா எம்மிடம், பிறன் பிறல்னா பிறர், யாவன் யாவல்னா யாவர். இப்போ வந்து பார்த்தோம் நம்ம இதோட தன்வினை பிறவினையும் வந்து சேர்த்து, அதாவது தன்வினை பிறவினை வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு வந்து இதையும் வந்து சேர்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கலாம். இப்போ வந்து தன்வினை பிறவினை நமக்கு வந்து தெரியும். தன்வினைனா வந்து இப்போ நம்ம செய்யறது வந்து ஒருத்தர் செய்யறது வந்து தன்வினை வந்து சொல்றோம். இதே பிறவினைனா அந்த இன்னொருத்தங்களை வந்து செய்ய வைக்கிறது. ஓகே, அதுதான் வந்து நமக்கு வந்து பிறவினையில வந்து வரும். ஓகே, இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாமா? இப்போ தன்வினையில வந்து பாருங்க, நட அப்படின்னா பிறவினையில அது வந்து எப்படி மாறுது, நடப்பி. ஓகே, அடுத்து வந்து பாருங்க கிட, இது வந்து தன்வினையில கிடன்னா பிறவினையில கிடத்து. ஓகே, பிறவினையில கிடத்து. தன்வினையில பாருங்க தா அப்படின்னா பிறவினையில தருவி. ஓகே, பிறவினையில வந்து பாருங்க தா எப்படி மாறுது, தருவி. இப்போ தன்வினையில இரு அப்படின்னா பிறவினையில இருத்து. இதே தன்வினையில புகு அப்படின்னா பிறவினையில புகுத்து. அடுத்து பாருங்க தன்வினையில ஆடு அப்படின்னா பிறவினையில ஆட்டு. தன்வினையில கூடுனா பிறவினையில கூட்டு. அடுத்து பாருங்க தன்வினையில படினா பிறவினை படிப்பி. இதே படித்தான் படிப்பித்தான் அப்படின்னு கூட வரும். இப்ப எழு அப்படின்னா பிறவினையில வந்து பாருங்க எழுப்பு. இதே வந்து உருக்கு வந்து பிறவினை பாருங்க உருத்து. ஏறு இதோட பிறவினை வந்து பாருங்க ஏற்று. ஆறு அதோட பிறவினை பாருங்க ஆற்று. உருகு இதோட பிறவினை வந்து பாருங்க உருக்கு. எழுது இதோட பிறவினை வந்து பாருங்க எழுதுவி. கருதுனா அதோட பிறவினை கருதுவி. அடங்குங்கிறது தன்மை, அதோட பிறவினை வந்து பாருங்க அடக்கு. அப்ப இங்கு வர இடத்துல இக்கு வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயங்கு அதோட தன்வினை வந்து பிறவினை வந்து பாருங்க இயக்கு. அது வந்து இங்கு வரல இக்கு இக்கு வருது. முழுங்கு பாத்தீங்கன்னா முழுக்கு, பிறவினை வந்து முழுக்கு. சரி, அடுத்து நீந்து இதோட பிறவினை வந்து பாருங்க நீத்து. ஓகே, அப்போ நீத்து வித்தான் அப்படி கூட வரும். நீந்து அதோட பிறவினை நீத்து. தோன்றோட பிறவினை வந்து பாருங்க தோற்று. இப்போ உன்னோட பிறவினை வந்து பாருங்க உண்டு இல்லைன்னா ஊட்டு. இப்ப சாப்பாடு ஊட்டினார் அப்படின்னு வந்து சொல்லல, அந்த ஊட்டு. இப்போ பூல் அதோட பிறவினை வந்து பாருங்க பூட்டு. அடுத்து கான் இதோட பிறவினை வந்து பாருங்க காட்டு. இப்போ காண்பித்தான், இப்போ காட்டுவித்தான் அப்படின்னு வந்து வரும். ஓகே, பிறவினை. காய் அதோட பிறவினை வந்து பாருங்க காய்ச்சு. தேய் அதோட பிறவினை வந்து பாருங்க தேய்ப்பி. அடர் அதோட பிறவினை வந்து பாருங்க அடர்த்து. துயில் அதோட பிறவினை வந்து பாருங்க துயிற்று. சுழல் அதோட பிறவினை வந்து பாருங்க சுழற்று. சரி, சுழல் அதோட பிறவினை வந்து சுழற்று. பயில் அதோட பிறவினை வந்து பாருங்க பயிற்று, அதாவது பயிற்றுவித்தான் அப்படின்னு வரணும். பொருந்து அதோட பிறவினை வந்து பாருங்க பொருத்து. திருந்து அதோட பிறவினை வந்து பாருங்க திருத்து. அப்ப இந்த ஒரு இடத்துல எல்லாம் இத்து வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து எலும்புக வந்து தன்வினைனா அதோட பிறவினை எழுப்புக. பழகுன்னா அதோட பிறவினை வந்து பழக்கு. ஓகே, பழக்குவித்தான். இப்படி வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லி பார்த்தா அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, விலகு அப்படின்னா விளக்கு. புரல் அதோட பிறவினை வந்து பாருங்க புரட்டு. உருள் அதோட பிறவினை வந்து பாருங்க உருட்டு. இதே தாள் அதோட பிறவினை வந்து தாழ்த்து. திரும்புன்னு அதோட பிறவினை வந்து திருப்பு. ஓகே, ஒன் டைம் வந்து நம்ம ரிப்பீட் பார்த்துடலாம். நட அதோட பிறவினை வந்து பாருங்க நடப்பி. கிடவோட பிறவினை கிடத்து. தாவோட பிறவினை தருவி. இருவோட பிறவினை இருத்து. புகுவோட பிறவினை புகுத்து. ஆடோட பிறவினை ஆட்டு. கூடு அதோட பிறவினை வந்து பாருங்க கூட்டு. படி அதன் பிறவினை படிப்பி. எழு அதன் பிறவினை எழுப்பி. உரு அதோட பிறவினை உருத்து. ஏறு அதோட பிறவினை வந்து பாருங்க ஏற்று. ஆறோட பிறவினை ஆற்று. உருகு அதன் பிறவினை உருக்கு. எழுது அதன் பிறவினை எழுதுவி. கருது அதன் பிறவினை கருதுவி. அடங்குனா அதன் பிறவினை அடக்கு. இயங்கு முழுங்கு. வந்து இங்க எடுத்துட்டு இக்கு சேர்த்துடுறோம். இயக்கு முழுக்கு இதான் வந்து பிறவினை. அடுத்து வந்து பாருங்க நீந்துனா நீட்டு. தோன்றுனா தோற்று. உண்ணுனா உண்பி ஊட்டு. பூனுக்கு வந்து பிறவினை பூட்டு. கானோட பிறவினை காட்டு. காய் வந்து பிறவினை காய்ச்சு.
தேயோட பிறவினை தேய்ப்பி, அடரோட பிறவினை அடர்த்து, துயிலோட பிறவினை துயிற்று, சுழலோட பிறவினை சுழற்று, பயிலோட பிறவினை பயிற்று, பொருந்தோட பிறவினை வந்து பாருங்க பொருத்து, திருந்துவோட பிறவினை திருத்து, எழும்புகோட பிறவினை எழுப்புக, பழகோட பிறவினை பழக்கு, விலகோட பிறவினை விளக்கு, புறலோட பிறவினை புரட்டு, உருளோட பிறவினை உருட்டு, தாளோட பிறவினை தாழ்த்து, திரும்புவோட பிறவினை திருப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். தேங்க்யூ.